ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த ட்ரெண்டிங் சமையல்னா உங்கள் அலமையில் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? செம்மையாக இருக்கீங்களா? நல்லா சூப்பராக இருக்கிறீங்க மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஆனால் நான் நல்லா இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம அருமையான நம்ம ஆப்பில் போயிட்டு பிள்ளைங்களோடு இந்த வீக்கெண்டில் இப்போ நாளைக்கு சண்டே இல்லைங்களா? சண்டேயில் வீக்கெண்டில் நம்ம சூப்பராக ஒரு டொமினஸ் போயிட்டு நம்ம ஒரு பீஸா சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாயெல்லாம் நம்மன்னு இருக்கும். அந்த டொமினஸ் ஷாப்பாண்ட போனால் அதை நம்ம வீட்டிலே செஞ்சு நான் இப்போ கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி செய்யலாம், எப்படியெல்லாம் முறைப்படி அது என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதை விட நம்ம அந்த டொமினோஸை சாப்பிட்ற சுவையை விட அதிகமாக இருக்கும், அந்த டேஸ்ட் இருக்கும். நீங்கள் வேணால் நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பாருங்கள், நான் சொல்கிறபடியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் கேரண்டி. அவ்வளோ டேஸ்ட்டு இல்லைன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நான் பண்ணுறேன், எப்படியெல்லாம் நான் இப்போ பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கரெக்டாக நல்லபடியாக வரும். செம்ம சூப்பராக அதை பாருங்கள். பன்னீர் பீஸா செஞ்சுருக்கேன், அருமையாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருக்குங்களா? இதை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருள் ஆட் பண்ணணும், எவ்வளோ பன்னீர் ஆட் பண்ணணும், எவ்வளோ மாவு போடணும், என்னென்ன மாவு ஆட் பண்ணலாம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவு இதை பாருங்கள், நல்லா வெந்திருக்குது பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இதுக்கு தகுந்த ஒரு டொமேட்டோ கெச்சப் வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், டொமேட்டோ கெச்சப்பு. இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோம்மேடு ஒரு பீஸா செய்யலாம். அது என்ன பீஸா தெரியுங்களா? பன்னீர் பீஸா. செம்ம சூப்பராக ஃப்ரெஷ்ஷான பன்னீர் ஃப்ரெண்ட்ஸ். இது ஹோம்மேடில் தான் தயாரித்தது, நான் கடையில் கூட வாங்கலை. நம்ம வீட்டிலேயே பால் எடுத்து நம்ம சூப்பராக நம்ம தயாரிச்சிருக்கிறோம். ஹோம்மேடு பன்னீர் தான் இது. இதை வச்சு நம்ம எப்படி செய்யலாம், இதுக்கு என்னென்ன ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். நம்ம பீஸா செய்யறதுக்காக முதல்ல ஒரு ரொட்டி தயார் பண்ணிக்கலாம். நம்ம அடியில் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த ரொட்டி தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது அளவு மெஷர்மெண்ட் முறைப்படி பார்த்தோன்னா இது 250 கிராம்ஸு. இதை ஒரு அகலமான பேஷனில் போட்டுக்கலாம். இது கூடயே நான் ஒரு கோதுமை மாவும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ரொட்டி நல்லா சாஃப்டாக இருக்கும். இது 125 கிராமு. இது அப்படியே இதை பாருங்க, இந்த அளவுப்படி நம்ம மெஷர்மெண்ட் கப் இருக்கும் இல்லைங்களா, அதில் 165 கிராமு அதையும் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு பிஞ்சு அளவு நம்ம பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பிஞ்சு அளவு ஆப்ப சோடா மாவு போட்டுக்கலாம். தயிர் ஒரு 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், 1 2 3 4 அவ்வளோதான். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த தயிர்லேயே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு வேணும்னா நான் உங்களுக்கு தண்ணியை காட்டுறேன். நான் தண்ணி எப்படி ஊற்றணுன்ட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். அந்த அளவுப்படி நீங்கள் தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் இந்த தண்ணி பத்தலை. நான் இந்த தயிரில் இது பண்ணதோடு தான் இருக்குது, தயிரில் மிக்ஸ் பண்ணதோட அப்படியே பாருங்கள் ரொம்ப ட்ரையாக இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணணும், தண்ணி ரொம்ப போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம இந்த பாருங்கள், கையில் கொஞ்சோடு அப்படி இதை பாருங்கள், இந்த அளவு போட்டு அப்படியே கொஞ்சமே அப்படியே நேராக அப்படியே மிக்ஸ் பண்ணி பாருங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இதை பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதிலே நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப ரஃப்பாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான மீடியமாக இருக்கணும். செஞ்சுட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். நல்லா சாஃப்டாக நல்லா பிசைஞ்சிட்டோம். இந்த பாருங்கள், சூப்பராக இருக்குது மாவு. இது அப்படியே நம்ம ரெஸ்ட்டில் ஒரு ½ அன் ஹவர் விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம தொல்லையே பண்ண தேவையில்ல. நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை பாருங்கள், நல்லா இதை பாருங்கள், உள்ளே போகுது பாருங்கள், கை உள்ளே போகுது பாருங்கள். அந்த அளவு இப்போயே நல்லா சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதில் கொஞ்சோண்டு ஆயில் அப்படியே தடவிடுங்க, ஏன்னா கொஞ்சம் காயாது இருக்கிறதுக்காக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு மூடி போட்டு அப்படியே நம்ம மூடிடலாம். ½ அன் ஹவர் கழித்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன இது பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம இது பன்னீர் இருக்கிறது இல்லைங்களா, இப்போ நம்ம இது ரெடி பண்ணிக்கலாம். பன்னீரை சின்ன சின்ன பிள்ளையாக நீங்கள் கட் பண்ணிவிடுங்க, கரெக்டாக நம்ம போடுற அளவுக்கு. இது பாருங்கள், நம்ம ஹோம்மேடு பன்னீர்னால பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம கடையில் வாங்குறத விட நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். நம்ம வீட்டிலே செஞ்சால் நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி சின்ன சின்ன பீஸா ரொம்ப பெருசாக எல்லாம் போடாதீங்க. ஆனால் ரொம்ப பெருசாக போட்டால் உடஞ்சிரும். அதனால் சின்ன சின்னதாக ஓரளவுக்கு கட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நம்ம சின்ன சின்ன பீஸாக இதை பாருங்கள், இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம். இதை பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெடி ஆகிடுச்சு, பன்னீர் ரெடி ஆகிடுச்சு, இதே மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி ஃப்ரை பண்ணிக்கணும்னு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன்.
வச்சுக்கலாம். இப்போ நம்ம பன்னீர் வச்சிருக்கோம் இல்லைங்களா, பன்னீரை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு நீங்கள் ஆயில் வேணாலும் விட்டுக்குங்க, இல்லைன்னா வந்து பட்டர் கூட போட்டுக்குங்க. நான் பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது கூட ஊற்றிக்குங்க. சைஸில் சூப்பராக இருக்கும் பட்டர் நம்ம தயார் பண்ணும் போது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து இது பன்னீரை வந்து அப்படியே மெதுவாக போடுங்க. மெதுவாக போட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்படியே சிம்மிலே வச்சு பண்ணுங்க. அது கொஞ்சம் நேரம் நல்லா இதாகட்டும். இதெல்லாம் ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு, நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டு. இப்போ நம்ம வந்து கூடுமான வரைக்கும் நீங்கள் வந்து கரண்டியில் கிண்டாதீங்க. கரண்டியில் கிண்டனா பன்னீர் எல்லாம் உடஞ்சிரும். அதனால் வந்து சும்மா இதை பாருங்க, இப்படியே வச்சு இப்படி இதை பாருங்க, இப்படி இப்படி பண்ணி விடுங்க. இப்படி இப்படி பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச அளவு இதை பாருங்க மேலே அப்படியே 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 இப்படி இப்படி இது பண்ணி விடுங்க. அவ்வளோதான். அப்படியே வந்து கொஞ்சோண்டு லைட்டாக வந்து அவ்வளோதான், ப்ரௌனிஷ் ஆகிடுச்சிங்களா. இந்த நேரத்தில் வந்து கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டுக்குங்க. சில்லி ஃப்ளெக்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, காஞ்ச மிளகாவை வந்து மிக்சியில் ஒரு அடி அடிச்சேன்னா சில்லி ஃப்ளெக்ஸ் தான், அதுதான் சில்லி ஃப்ளெக்ஸு. ஓகேங்களா, அவ்வளோதான். இதை வந்து அப்படியே கொஞ்ச நேரம் திருப்புங்க. இந்த பாருங்கள், நான் கூடுமான வரைக்கும் கரண்டியை நான் யூஸ் பண்ணவே இல்லை, இப்படி தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம பன்னீரை எடுத்துடலாம். இப்போ வேற ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம பன்னீர் பீஸா செய்யறதுக்காக சில வெஜிடபிள்ஸ்லாம் நாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு வந்து ரெட் கலர் கேப்சிகம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் க்ரீன் கலர் கேப்சிகம் கொஞ்சம், அப்புறம் எல்லோ கலர் கேப்சிகம் கொஞ்சோண்டு வந்து ஒரு பாதி டொமேட்டோ கொஞ்சம் எடுத்துருக்கேன். இது நான் எல்லாத்தையும் போட்டு ஒரே அந்த வானலில் போட்டு வறுத்துடலாம். இப்போ அதே இது வானலில் போட்டு எல்லாத்தையும் போட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எதுக்கு ஃப்ரை பண்ணணும்னு சொல்கிறேன்னா, நம்ம பீஸா வந்து சாப்பிடும் போது வந்து மேலே வந்து பச்சை கலரில் இருக்கும், பச்சையாக இருக்கும். அப்போ வந்து சிலவங்களுக்கு பிடிக்காது. அதனால இதில் கொஞ்சோண்டு வந்து நம்ம எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஆயில் ஊற்றி, இதை பாருங்கள், ஆயில் ஊற்றி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டேன்னா நல்லா இதுவும் வெந்துடும், நம்ம சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும். அதனால தான் ஃப்ரை பண்ணியே போடுறேன் நான். ஏன்னா பச்சையாக சாப்பிட்றதுக்கு சிலவங்க பசங்களுக்கு பிடிக்காது இல்லைங்களா. அதனால் வந்து எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா தெரியுது. இதை பாருங்க கை உள்ள விட்டா எப்படி போகிறது பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா. அதை பாருங்க, மாவு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நம்ம வந்து மாவு இப்படி பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணிட்டாது நமக்கு வெடிப்பு விடாது இருக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், கையாலேயே வந்து நம்ம வந்து கையாலே நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இதுக்கு வந்து நம்ம சப்பாத்தி உருட்டுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. நான் ஒரே பீஸாவாக நான் பண்ணிடுறேன். நான் எடுக்கலை. நல்லா கொஞ்சம் நல்லா பெருசாக இதாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் கையாலேயே பண்ணிட்டீங்கன்னா அது சூப்பராக வந்துடும். இந்த பிறகு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் நல்லா வந்து நம்ம கையாலேயே வந்து நான் அதை நம்ம சப்பாத்தி உருட்டோம் இல்லைங்களா, அந்த இதில் நான் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த கையாலேயே பண்ணிவிட்டேன். இந்த பாருங்கள், இதுக்கு வந்து நம்ம அது தேவையே இல்லை. இதில் வந்து நீங்கள் இப்படி பண்ணிவிட்டு இப்போ இந்த விரலில் வந்து இந்த பாருங்க, இந்த சைடை வந்து இப்படி பண்ணிவிடுங்க. கொஞ்சம் அப்படியே ஒரு லைன் மாதிரி போட்டுருங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம சீஸ் வைக்கிறோம் இல்லைங்களா, சீஸு சாஸ் எல்லாம் வைக்கும் போது இது இந்த ரவுண்டுக்குள்ளேயே இருக்கும், வெளியே போகாது. அதுதான் நம்ம வந்து பாதை மாதிரி போடுறோம். நான் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன். நான் இங்கே வந்து இப்படி ஒரு குழியாக வரணும். அப்போ வந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த இடம் வந்து கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து நம்ம இந்த பாருங்க ஒரு பாதை மாதிரி போட்டுட்டோம். இந்த பாருங்கள், இந்த இடத்துல நம்ம வந்து இது மேலே வந்து நம்ம வந்து பன்னீர் நம்ம எல்லாமே வந்து சீஸ் எல்லாம் போடும் போது வந்து இந்த இடத்துலேயே நிற்கும், இந்த இடத்துக்கு போகாது. அதனால தான் நம்ம வந்து இந்த பாதை மாதிரி போட்டுட்டோம். இப்போ வந்து இந்த பாருங்கள், பீஸா சாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருக்குது. இது வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வேறு எப்படின்னா, நம்ம ஒரு 3 தக்காளியை வந்து நம்ம வந்து இது கிரைண்ட் பண்ணிக்கணும். நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அது ஒரு வானலில் போட்டு அப்படியே வந்து நம்ம எண்ணெயை விட்டு நல்லா வந்து கட்டி ஆகிற வரைக்கும் பண்ணிட்டேன்னா சாஸ் ரெடி, பீஸா சாஸ் ரெடி. ஓகேங்களா. அதில் கொஞ்சோண்டு டொமேட்டோ கெச்சப்பும் போட்டுக்கிட்டீங்கன்னா பீஸா சாஸ் ரெடி. அதுதான் நான் வச்சுருக்கிறேன். ஆனால் வந்து இது நான் வந்து ஹோம்மேடாக செய்யலை, நான் கடையில் தான் வாங்கினேன். இதை வந்து நம்ம மேலே போட்டுடலாம். இதுதான் டேஸ்ட்டு கொடுக்குறதே. இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. பாருங்க, நம்ம பீஸா சாஸ் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம அப்படியே வந்து மேலே வச்சுருங்க.
பாருங்கள் பன்னீரை ஃபுல்லாக நம்ம வச்சுட்டோம். இதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். நம்ம ஒரு தோசை தவாலேயே நம்ம ஃபஸ்ட்டே வந்து நான் வந்து ஹீட்டில் வைக்கல, கீழே தான் நான் வந்து வெறுமனையாக தான் நான் வச்சுருக்கிறேன். அந்த தோசை வந்து நம்ம வந்து கேஸில் வைக்காத நம்ம வெறும் இதாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து கேஸில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து நான் முன்கூட்டியே எடுத்து நான் இதில் வச்சுட்டேன். அதேமாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து நம்ம பன்னீர் போட்ட பிறகு சீஸ் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சோண்டு அப்படியே மேலே தூவிடுங்க. எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சீஸ் எவ்வளோ போட அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம், ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, நம்ம ஆனியனு இதை பாருங்க, இந்த வெஜிடபிள்ஸு இதெல்லாம் நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட் வந்து சுவையாக இருக்கும். கேப்சிகம் வந்து ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் டொமேட்டோ, ஆனியன்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம திரும்பவும் வந்து நம்ம வச்சுருக்கிறோம் இல்லைங்களா சீஸு, அதை தூக்கி அப்படியே மேலே போடுங்க. அப்படியே நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சீஸை மேலே போடுங்க. நீங்கள் எவ்வளோ சீஸ் போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட், அது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் கேரண்டி நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஏன்னா இந்த மாதிரி இது வந்து டொமினோஸில் கூட அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அந்த அளவு வந்து சீஸ் போட மாட்டாங்க, கொஞ்சம் தான் போடுவாங்க. நம்ம வீட்டில் நம்ம சாப்பிட்றனால வந்து குழந்தைங்களாம் சாப்பிட்றனால டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எல்லாமே நம்ம போட்டுட்டோம். இது வந்து அப்படியே வந்து ஒரு 5 நிமிஷம் தான், அப்படியே வந்து நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம், வித்தின் வந்து ஒரு 6 மினிட்ஸ் தான். அதுக்கு மேலே வந்து நீங்கள் வேக விடக்கூடாது, ஏன்னா வந்து அடியில் தீஞ்சிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வந்து கேஸில் வச்சிடலாம். நம்ம அடுப்பில் வச்சுட்டோம், மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் நல்லா வந்து வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் சொல்கிறது எதுக்காகனா, நம்ம வந்து இது போட்டிருக்கோம், சீஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது உருக்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே தேவையில்லை, எல்லாமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி தான் போட்டிருக்கோம். அதனால் வந்து 5 நிமிஷத்தில் நம்ம வெந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு தட்டு போட்டு அப்படியே மூடிடுங்க. 5 minutes later. செம்ம சூப்பராக வந்து நம்ம பீஸா வந்து பன்னீர் பீஸா ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ பாருங்கள் செம்மையாக இருக்குது, பார்க்கும் போது எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் அந்த பன்னீர் எல்லாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இந்த பாருங்கள் கையிலே இதாகல பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, சூப்பராக இருக்குது. ஏன்னா எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம். இது வந்து பயங்கர சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் என்னால் தூக்க முடியல. அடிப்பாகம் கூட சூப்பராக இதாக இருக்குது. இந்த பாருங்கள் அடிப்பாகம் கூட நல்லா வெந்திருக்கு பாருங்கள், நல்லா வெந்திருக்குது. இப்போ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நைஃபை வச்சு நம்ம வந்து ஒரு கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நைஃபை வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நைஃபில் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இதை பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். பீஸா செம்ம அருமையாக இருக்குது பாருங்கள். சைடெல்லாம் பாருங்கள் நல்லா அருமையாக வெந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்படியே பாருங்கள் கீழே அப்படியே நீங்கள் கீழேயும் பாருங்கள், கீழேயும் பாருங்கள், நல்லா வெந்திருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே நான் வந்து இன்னொரு தட்டில் வந்து நான் சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக நல்ல இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாஸ் வச்சுருக்கேன், டொமேட்டோ கெச்சப் வச்சுருக்கிறேன். அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த பாருங்கள் பார்க்கவே அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து டொமினோஸில் கூட இப்படியெல்லாம் இது செஞ்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் வந்து ஃப்ரை பண்ணி போட்டிருக்கோம், அப்புறம் பன்னீர் எல்லாம் ஃப்ரை பண்ணி போட்டிருக்கோம். எல்லாமே நல்லா வெந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் சைடெல்லாம் பாருங்கள், இந்த சைடெலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ அருமையான பன்னீர் கிண்ணீரெல்லாம் பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்றதுக்கு நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இதுக்கு தகுந்த ஒரு அழகான வந்து ஒரு டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன். இதை தொட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி வாயில் போடுறதுக்குள்ள அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்களும் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நாளைக்கு லீவு நாள் தானேங்களா, சண்டே இல்லைங்களா, நான் இதை செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. வீட்டில் நம்ம டொமினோஸை போயிட்டு நம்ம வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலோடு நம்ம வாங்கி அதில் வந்து நம்ம சாப்பிட்றத விட நம்ம வீட்டிலே வந்து ஃப்ரை பண்ணி நம்ம வந்து எல்லாமே நியூவாகவே நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே புதுசாக நம்ம செஞ்சு நம்ம சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் அருமையான நம்ம இந்த கடைக்கு கூட போகாதபடிக்கு நம்ம வந்து வீட்டிலேயே நான் செஞ்சு காட்டிட்டு இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கு எனக்கு தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ட்ரெண்டிங் சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் எல்லாமே நான் போடுறது வந்து
வந்து எல்லாமே என்னென்னு உங்களுக்கு அது வந்து தெரியும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இதோட வந்து விடைபெறுவது உங்கள் அலமேலு. நாளைக்கு ஒரு புது டிஷ்ஷு சண்டையில் நம்ம சந்திக்கும் வரை உங்களை விடைபெறும். ஓகே தென் பாய்.